தாவேகா அவங்க சொன்ன விஷயத்த செஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்றது கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இறந்தவங்களுக்கு, கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு 20 லட்சமும் அடிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு 2 லட்சமும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் ஃபைனலாக வந்துட்டு தாவேகால இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தாண்டி தாவேகாவும் தாவேகா தொண்டர்களாக எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க யாருக்குமே வந்துட்டு தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் கிடையாது, யாரும் கொண்டாடாதீங்க. எதுக்காக அப்படின்றப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இறந்த 41 பேருக்குமே வந்துட்டு எப்படி தீபாவளி பொங்கல் எதுவுமே இந்த வருஷம் இல்லையோ அதே போலதான் நமக்கும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு தாவேகா தலைவராக இருக்கிற விஜய் அண்ணா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணி இருக்காரு. பட் இதுதான் நான் என்னோட சைட்ல இருந்து சொல்வேன். விஜய் அண்ணனுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட ஒரு லீடரா எப்படி செயல்படணும் அப்படின்றது இப்போ ஒண்ணு விஜய் அண்ணா வந்துட்டு பேசுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. முதல்ல சொல்ல போனோம் அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு தாவேகா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 7.8 கோடி ஃபண்டு ரிலீஸ் ஆகி இருக்குங்க. யாருக்காக எதுக்காக அப்படின்றப்போ பார்க்கும்போது கரூர் சம்பவம் 27ஆம் தேதி செப்டம்பர் யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு இடத்துல இறந்த 41 பேருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து 10 லட்ச ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 10 லட்ச ரூபாய் வந்துட்டு செக் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதே போல் தாவேகா சைட்லேருந்து ஒரு 20 லட்சம். ஏன்னா தாவேகா தரப்புலேருந்து தானே அந்த பிரச்சாரம் அப்படின்றது நடந்தது. அந்த ஒரு பிரச்சாரத்தில் தானே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவமே நடந்தது. ஸோ இதனால தாவேகா தரப்புலேருந்து 20 லட்ச ரூபாய் நாங்கள் தரோம். அதே போல் அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி தரோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அப்போவே அனௌன்ஸ் பண்ணா 27ஆம் தேதி இது நடக்குதுன்னா 28, 29க்கு தாவேகா தரப்புலேருந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கொடுத்த அந்த ஒரு வாக்கு இப்போ தாவேகா தரப்புல இருந்து நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. 41 குடும்பத்துக்கும் யார் யார் இறந்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா, அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தருக்கு 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல அடிப்பட்டவங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே கணக்கு போட்டோம் அப்படின்றப்போ 41 பேருக்கு அப்படின்றப்போ 7.8 கோடி அப்படின்றது தாவேகா தரப்புல இருந்து டைரக்டா பாதிக்கப்பட்ட அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ சொன்ன வார்த்தையை இப்போதைக்கு காப்பாற்றி இருக்காரு விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு ஒரு ஆக்டர் தரப்புல செய்யப்படுற ஒரு விஷயங்களை தாண்டி இது ஒரு தலைவனா நின்று செய்யற ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஒரு செயல்ல தெரியுது அப்படின்றது சொல்லலாம். ஸோ விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு தலைமை பண்புல இந்த ஒரு விஷயத்த சொன்ன விஷயத்த முடிச்சிருக்காரு. இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த வருஷம் தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வந்துட்டு தீபாவளி அப்படின்றது கொண்டாடாதீங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா தரப்புல இருந்து ஒரு ரெக்வஸ்டட் வந்தது. ஏன் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு குற்றநோச்சி அப்படின்றது இருக்கும். ஏன்னா விஜய் அண்ணாவை பார்க்க தான் அந்த கரூருக்கு எல்லா மக்களுமே ஒன்னா சேர்ந்தாங்க. விஜய் அண்ணா பிரச்சாரத்தை கேட்கறதுக்காக தான் அந்த கூட்டம்னு கூட பார்க்காம குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அப்போ விஜய் அண்ணனுக்கும் அது சம்மந்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஸோ அந்த ஒரு பெயின்ஃபுல் தான் இந்த அளவுக்கான ஒரு முடிவுகளை எடுக்க தோணுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டாவது விஷயமா தாவேகா தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது விஜய் அண்ணா இது வரைக்கும் கரூர் மக்களை வந்து பார்க்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மிக பெருசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ இது வரைக்குமே பார்க்கல. பட் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ் கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையும் சில பர்மிஷன்ஸ் அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராப்பரான ஒரு பர்மிஷன்ஸ் அப்படின்றது வரல. ஸோ பர்மிஷன் இல்லாம நம்ம கரூர் பக்கம் அப்படின்றது விஜய் அண்ணா போனால் திரும்பியும் ஏதாவது ஒரு கூட்டம் சேரும். அந்த கூட்டத்தில் வேற ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா திரும்பியும் வந்துட்டு இந்த தாவேகாவும் விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது சாரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லீகல் டீம்ஸை வச்சு அதுக்கான ஒரு மூவ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிச்சு அப்படின்றப்போ தாவேகாவோட பிளான் என்னவா இருக்கும்னா ஒரு பெரிய மண்டபத்தில் இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா அவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு விஜய் அண்ணா வந்துட்டு ஆறுதல் சொல்வார் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வீட்டுக்கு அப்படின்றது போக முடியாது, போனால் தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால தான் மண்டபத்தில் வச்சு அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்
தாவேகா தரப்புலேருந்து ஒரு உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஸோ அது எப்போ பண்ணுவாங்க, அப்ரூவல் எப்போ கிடைக்கும், அந்த அப்ரூவல் வச்சு எப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு மண்டபத்தை பிடிச்சி இவங்க வந்து அங்கே இருக்க கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாங்கன்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் போலீஸ் சைட்லேருந்தும் வரக்கூடிய ஒரு அப்ரூவலுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இது எல்லாமே தாவேகாவோட அடுத்தடுத்த ஒரு மூவாக இருக்குது. சரி, நாலாவது ஒரு விஷயம் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அவ்வளோதானே இதுக்கப்புறம் பிரச்சாரம் அப்படின்றது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தாவேகா அப்படின்றது அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க. பிரச்சாரம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது கரூர் மக்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஒரு பிரச்சாரத்துக்கு விஜயண்ணா பிளான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. தெரிஞ்சு இப்போ நம்ம அக்டோபர் 20 இருக்குமா, ஓகே, நம்ம நவம்பர்லலாம் திரும்பியும் விஜயண்ணா அந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். பட் அந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் இவர் சனிக்கிழமையும் திரும்பி ரெகுலராக பண்ணுவாரா, இல்லைனா ஏதாவது வீக் டேஸ் ஆல்டர்னேட்டாக பண்ணுவாரான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஒரு பிரச்சாரத்துக்கான அப்டேட் வரல. முதல்ல கரூர் பிரச்சனையை முடிக்கணும், அங்கே இருக்கிற மக்களை போய் பார்க்கணும் தான் ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்குது. அந்த அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமா மக்களை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து பிரச்சாரம் எப்போ எங்கே நடக்கும், எந்த ஊருக்கு அவர் போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டே கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்க தாவேகாவோட ரீசெண்ட் அப்டேட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாவேகாவோட மொத்த அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேகாவோட எல்லா டீட்டெயிலுமே 1 by 1 ஒவ்வொரு நாளுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். அதே தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் சார்பாக இன்னைக்கு தீபாவளின்றதுனால ஹாப்பி தீபாவளி, ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கொண்டாடுங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றது, இந்த தாவேகாவோட முடிவுகளை பற்றி என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye, AB.